ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான பச்சை பட்டாணி குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னு தான் பார்க்குறோம். சோறுக்கு, தோசைக்கு, ரொட்டி, இந்த மாதிரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராகவே சேர்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டில் எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சை பட்டாணி, தக்காளி, வெங்காயம் குட்டி குட்டியாக தான் இருக்குன்னு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு வேண்டி தான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பின்ன பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, கருவேப்பிலை, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா சின்ன சீரகம், கடுகு, எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா. அப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சூடாகட்டும். பார்த்திங்கன்னா சூடாகிருச்சு கொஞ்சமாக. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடாயிருச்சு. கொஞ்சமாக சூடாகும் போது நம்ம போட்டுக்கலாம், இல்லாட்டி கடுகு கரிகிற மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, சின்ன சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடுகு லைட்டாக வெடித்து வரும்போதே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கிண்டி வச்சுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வணங்குற நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல புதினா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் வெள்ளைப்பூடு, இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வெங்காயம் லைட்டாக கிண்டி வச்சுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் குழம்பு செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்யுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பேஸ்ட் நம்ம போட்டிருக்கனால பிடிக்கும், அதனால தான். பச்சை பழம் போகிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா இதில் உள்ளதெல்லாம் நான் போட்டுட்டு கொஞ்சமாக கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் லாஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம். எப்போ ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இன்னும் பச்சை மணம்னா கொஞ்சமாக மாறி வருது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான பொடிங்க எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா உப்பு, மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னால நான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன். அப்புறமா வெந்தயம், இல்லை கோட்டை போட்டு வச்சுருக்கேன், நான் அதை எடுத்து செய்வேன். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும்.
எல்லாத்தையும் நல்லா கிண்டி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பொடி எல்லாமே பச்சை மணம் மாதிரி கிடைக்கும். ஆனால் கருகி போகாது. ஆனால் கூடுதலாக வச்சு போட்டிங்கன்னா பொடிகள் எல்லாமே கருகி போன மாதிரி மணம் வரும். இதெல்லாம் லைட்டாக பச்சை மணம் போய் வருது. இந்த நேரத்தில் பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரை மூடி 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குக்கர் 3 விசில் விட்டாச்சு. விசில் போனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். அந்த நேரம் கூட ஆகட்டும். ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்துக்கலாம். பார்த்திங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணலான்னா கொதிக்குது. இப்போ என்னென்னா நான் அந்த அரைச்ச தண்ணி எப்போ ஊற்றணும்னு சொன்னேன்ல, இந்த நேரத்தில் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் புதினாவையும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே மேலாப்பில் தூணை மாதிரி போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராகவே கொதிக்குது. உப்பு எல்லாமே உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராகவே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.